வணக்கம் மாதுளாயினி. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. நான் ஞானசேகரன் செல்லையா, அமெரிக்காவின் நியூஜெர்சி மாகாணத்தில் இருந்து ஒரு இசை பயணம் தொடர்பான ஒரு நேர்காணலை செய்வதற்காக இங்கே ஒரு இளம் இசை தாரகை என்றுதான் சொல்லலாம், இளம் இசை குயில், இசை தாரகை என்று என பல்வேறுபட்ட பட்டங்களை உள்ளடக்கிய மாதுளானி பெர்னாண்டோ அவர்களுடன் நான் இங்கே இணைத்திருக்கின்றேன். மாதுளானி ஐக்கிய ராஜ்யத்திலே தனது பெற்றோருடன் வசித்து வருகின்றார். இன்றைய இந்த நேர்காணலிலே மாதுளாயினுடைய இசை பயணம், அவருடைய சாதனைகள் பற்றியதான ஒரு இன்டர்வியூ ஆகத்தான் இது இருக்க போன்றது. அந்த வகையிலே முதற்கண் நாங்கள் எங்களுடைய இந்த நேர்காணலுக்கு செல்வதற்கு முன்பாக பழமை போல் என்னுடைய சமூக அமைப்பு நிறுவனம், அமெரிக்காவிலிருந்து கல்வி, புத்தாக்கம், சமூக சேவை, தலைமைத்துவம் என்ற அமைப்பு, எஜுகேஷன், இன்னோவேஷன், லீடர்ஷிப் அண்ட் கம்யூனிட்டி சர்வீஸ் என்ற ஒரு சமூக அமைப்பின் சார்பாக மாதுளானி அவர்களை இங்கே நான் இந்த நேர்காணலில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். முதற்கண் இங்கே எங்களுடைய இந்த அண்மை காலமாக மக்களை வருத்தி கொண்டிருக்கின்ற இந்த நோயிலிருந்து மக்கள் விடுபட வேண்டும் என்றும், உலகத்தில் உள்ள அனைத்து மக்களும் இந்த கொடிய நோயிலிருந்து தம்மை பாதுகாக்க வேண்டும் என்று நான் இந்த இடத்திலே வேண்டிக் கொண்டு, கடவுளை பிரார்த்தித்துக் கொண்டு நாங்கள் இந்த நேர்காணலுக்கு செல்கின்றோம். எங்களுடைய தமிழ் சமூகத்திலே, குறிப்பாக இலங்கை தாயகத்திலும் சரி, புலம்பெயர் வாழ் மக்களும் சரி, இந்த இயல், இசை, நாடகம் 3 துறைகளிலுமே முன்னோக்கி கொண்டு வருகின்றார்கள். தங்களுடைய திறன்களை வெளிப்படுத்தி கொண்டு வருகின்றார்கள். இன்று நீங்கள் மாதுளானி அந்த இசை துறையிலே நீங்கள் ஒரு வல்லமை உள்ளவராக நீங்க முன்னு வந்து கொண்டிருப்பது இங்கே தமிழ் மக்களுக்கு, தாயகத்திலும் சரி அல்லது புலம்பெயர் வாழ் மக்களுக்கும் சரி, உங்களை போற்றி கொண்டிருக்கிறார்கள், வாழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள். மாதுளாயினை நானும் என்னுடைய அமைப்பின் சார்பாக இன்றைய இந்த நேர்காணலுக்கு இணைந்ததற்காக உங்களுக்கு நன்றி சொல்லிக்கொண்டு, நீங்கள் ஆரம்பத்தில் ஏதாவது கூற விரும்புகின்றீர்களா? நீங்களே வடிவா சொல்லியிருக்கிறீங்க. ஆனால் நன்றி தான் சொல்லலாம். இந்த வாய்ப்பு இன்றைக்கு கொடுத்ததுக்கு, இன்டர்வியூல வந்து பார்ட்டிசிபேட் பண்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாவும் பெருமையாகவும் இருக்கு. விருப்பம் உங்களுடைய ஒரு பாடலுடன் ஆரம்பிப்போம் என விரும்புகின்றேன். மாலை பொழுதில் ஒரு மேடை மீசையே, வானையும் கடலையும் நோக்கியிருந்தேன். மாலை பொழுதில் ஒரு மேடை மீசையே, வானையும் கடலையும் நோக்கியிருந்தேன். மூலை கடலினையோ வானவலயம் முத்தமிட்டே தழுவி முகிழ்தல் கண்டேன். மூலை கடலினையோ வானவலயம் முத்தமிட்டே தழுவி முகிழ்தல் கண்டேன். மாலை பொழுதில் ஒரு மேடை மீசையே, வானையும் கடலையும் நோக்கியிருந்தேன். கிட்டத்தட்ட 12 வயதில் இருந்து உங்களுடைய இசை பயணத்தை தொடங்கி இன்று வரை பல விருதுகளை எடுத்திருக்கின்றீர்கள். பல பட்டங்களையும், பல புகழ்களையும், பல
பல சாதனைகளையும் இசையினூடாக செய்து வருகின்றீர்கள். தமிழ் இனத்துக்கு மிக பெருமையான விடயம். உங்களை பற்றி இங்கே புலம்பெயர் நாடுகளும் சரி, தாயகத்திலும் சரி, ஒவ்வொருவரும் ஒவ்வொரு இசை பிரியர்களும் உங்களை பற்றி பேசிக்கொண்டுதான் இருக்கின்றார்கள். வாழ்த்து. அதாவது இன்று வரை பிரபல தென்னிந்திய இசை கலைஞர்களுடன் இணைந்து பாடியும் அவர்களுடைய விருதுகள் பாராட்டுகளையும் பெற்றிருக்கிறீர்கள். பலர் அதிலே அடுக்கி கொண்டு போகலாம். அங்கே உன்னிகிருஷ்ணன் அவர்களுடன் நீங்க இணைந்திருக்கின்றீர்கள். சுசீலா கூட நான் நினைக்கிறேன் நீங்கள் அவருடன் இருந்திருக்கின்றீர்கள். அண்மையிலே பல பல கலைஞர்களுடன் நீங்கள் உங்களுடைய இசை பயணம் தொடர்ந்து சென்று கொண்டிருக்கின்றது. அதை பற்றி கூறுங்கள். ஸோ 12 வயசுலேருந்து தான் நான் சினிமா பாடல்கள் காம்படிஷனுக்குள்ளால பாடத் தொடங்கினான். அதுக்கு முன்பாக ஒரு 9 வயசுலேருந்து சங்கீதம், கர்நாடிக் சங்கீதம் என்று என்ற குரு யசோதா மித்ரதாஸின் திட்டேருந்து இப்பவும் படிச்சு கொண்டிருக்கிறேன். ஸோ 2016 நினைக்கிறேன், 2016 or 15 தான் என்ற முதல் போட்டி இசைக்குயில் நடைபெற்றது. அதில் தென்னிந்தியாவிலிருந்து ஸ்ரீஎல் மகாராஜன் ஐயா வந்து ஜட்ஜ் பண்ணுவார் ஃபைனல்ஸுக்கு. ஸோ அது ஒரு பெரிய மேஜர் ஷோ. காம்படிஷன் ஆயிருக்கல நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்தது, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாடணுமெண்டு. ஸோ அதில் நான் கவிதை கேளுங்கள் பாடி அவற்றை இந்த ஸ்டாண்டிங் ஒவேஷன் கிடைச்சது அந்த ஸ்போர்ட்டில். அண்ட் அதில் இந்த ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் ஜெயிச்சதுக்கு பிறகு அப்படி ஒவ்வொரு வருஷமும் நிறைய காம்படிஷன்ஸ் போய் வெற்றியாளர் பெற்றிருக்கிறேன். ஸோ அப்படியே. நன்றி மாதுளானி. நீங்கள் இதுவரை உங்களுடைய பட்டியல் மிக நீளம். அதாவது இங்கே படித்துக்கொண்டு உங்களுடைய விருதுகளும் ஒரு தாயகத்தில் உள்ள எங்களுடைய தமிழ் மக்களுக்கு பெருமை சேர்க்கின்ற ஒரு இசைத்துறை. இசையிலே எனக்கு அந்த இசையிலே மிகவும் பிரியம் இருக்கின்றது மாதுளானி. அந்த வகையில உங்களுக்கு கிடைத்த அந்த விருதுகளை நான் இங்கே 1-2 இதுல நிச்சயமாக வாசித்து காட்ட விரும்புகின்றேன். இங்கே நான் சுருக்கமாக நினைக்கிறேன் 2016 உங்களுக்கு அதுல ஆங்கிலத்திலே என்னுடைய இருக்கின்ற அதை ஆங்கிலத்திலே வாசித்து காட்டுகின்றேன். 15 வயதில் தொடங்கிய மாதுளாயினி அவர்களுடைய இசை பயணம் இன்று வரை கொடிகாட்டி பறந்து கொண்டிருக்கின்றது. அவர் தனக்கு மட்டுமல்ல தமிழ் இனத்துக்கே பெருமை சேர்த்துக் கொண்டு வருகின்றார். அதாவது இன்னும் மற்ற மாணவர்களுக்கு முன்பு உதாரணமாக வந்து கொண்டிருக்கின்றார். Maathulaani, you are a role model for other youngsters in our community, both back home in Sri Lanka and in the diaspora. So I really want to congratulate you and I feel proud of your achievement so far. So Maathulaani 2016 இசைக்குயில் GTV இசைக்குயில் வின்னராக வந்திருக்கிறார். 2016 and 2017 ஜாப்னா ஹிந்து லேடிஸ் காலேஜ் அவருக்கு ஒரு பட்டம் கொடுக்கப்பட்டது. கலை அரசி என்ற வின்னராக அவர் வந்திருக்கின்றார். அதை கொடுத்தவர் BH அப்துல் ஹமீத் என்று நினைக்கின்றேன். அவருக்குள்ளாக உங்களுக்கு அந்த பட்டம் கிடைத்திருக்கின்றது. In 2018 சுருதி வின்னர் மாதுளானி. சுருதி வின்னர், சுருதி என்ற ஒரு நிகழ்விலே உங்களுக்கு அந்த பட்டம் கிடைத்திருக்கின்றது. சரிதானே? 2019 இந்த வாய்ஸ் ஆர்ட் என்ற ஒரு நிகழ்விலே உங்களுக்கு நீங்கள் வின்னராக வந்திருக்கிறீர்கள். ரகுமான் சிஸ்டர்ஸ் I think she awarded that title in 2019 and then 2019 UK superstar winner மாதுளானி. மீண்டும் நினைக்கிறேன் KS சித்ரா மேடம் அவர்களால் உங்களுக்கு அந்த அவார்ட் கிடைக்கப்பட்டது. 2020 தமிழ் பாரா ஸ்போர்ட்ஸ் இசையில் ஒரு சமர் என்ற நிகழ்விலே அதிலும் நீங்கள் வின்னராக வந்திருக்கின்றீர்கள். அடுத்ததாக நீங்கள் 2021 தங்க குரல் என்ற ஸ்டாட் வாய்ஸ் வின்னராக வந்திருக்கிறீர்கள். இதுல முக்கியமா சொல்லுங்க என்ன? வெற்றியாளரா பெற்றான். இதுல முக்கியமாக நான் கூற வேண்டியது என்னன்னா, நீங்கள் அந்த 2019 எனக்கு இங்க தகவல் இருக்கின்ற அதை நான் இங்கே கூறத்தான் வேண்டும். 2019 உங்களுக்கு அந்த the House of British House of Commonsல ஒரு நிகழ்ச்சி நடைபெற்றது. அதை நான் நினைக்கிறேன் அதை நிகழ்த்தியவர்கள் அது அங்கிள் குளோபல் மெடிக்கல் எக்ஸலன்ஸ் அவார்ட்ஸ் நைட்ல.
Yeah. எக்ஸலன்ட் அந்த மியூசிக் எக்ஸலன்ஸ் அவார்ட் என்றது அது ஒரு பெரிய விடயம். நான் நினைக்கிறேன் 2019 சரிதானே? ஆமா. 2019 எங்கள் ஒரு பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டுக்கு சென்று அங்கே உங்களுக்கு அந்த மியூசிக் எக்ஸலன்ட் அவார்ட் கொடுக்கப்பட்டது. அது ஒரு பெரிய ஒரு சாதனை. அது தமிழ் மக்களுக்கு பெருமை சேர்க்கின்ற சாதனை. Maathulaani, congratulations and heartfelt congratulations to you and to your family. Okay. Thank you, uncle. இவராக அந்த பட்டியல், அந்த லிஸ்ட் இஸ் a long list. நாங்கள் அதை சுருக்கமாக இங்கே மாதுளானி இதுவரை பெற்ற அந்த விருதுகளை பற்றி நாங்கள் பார்த்தோம். வாழ்த்துக்கள் மாதுளானி. அடுத்ததாக நான் இங்கே உங்களிடம் கேட்க இருப்பது என்னென்றால், இந்த இசை பயணம், நீங்கள் இந்த இசை பயணத்தை பாடல் இசை என்று அதை முன்னெடுத்து வந்திருக்கின்றீர்கள். அதற்கு உங்களுக்கு who are the main role model or who are the factors that were behind you, who were supported for you to have come thus far? So and parents அது ஒரு பெரிய பங்கு இருக்கு. இந்த இசை பயணத்துல ஒரு பெரிய ஃபவுண்டேஷன் சப்போர்ட்டா இருந்ததுக்கு. அவங்களோட கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம்ஸ் அண்ட் அவங்க கொடுக்குற ஒவ்வொரு காமெண்ட்ஸும் தான் என்னை இன்னும் கிரவுண்டடாக கீப் பண்ணி இன்னும் பாடிக்கொண்டு இம்ப்ரூவ் ஆகணும் என்ற ஒரு மைண்ட் செட்டோட இருந்த அம்மா அப்பாவுக்கும், மற்றது என்னை இசைக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ண அம்மா அப்பாவுக்கும் ஒரு பெரிய கிரெடிட் அதுக்கு. மற்றது என் குரு யசுதா மித்ரதாஸ், அவங்க எனக்கு கர்நாடிக் மியூசிக் நல்லா ப்ராக்டிஸ் பண்ண வச்சு, மற்ற அவங்களோட டெக்னிக்ஸ் அண்ட் டீச்சிங்ஸ் எனக்கு ஒரு பெரிய ஹெல்ப்பாக இருந்திருக்கு. மற்ற நல்ல ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வைஸ் எனக்கு நிறைய லேர்ன் பண்ணியிருக்கேன் கர்நாடிக் மியூசிக்லேருந்து. ஸோ அவங்களுக்கும் ஒரு பெரிய நன்றி. மற்ற இந்த ஆடியன்ஸுக்கும் ஒரு பெரிய நன்றி. அவங்க சில மெம்பர்ஸ் ஆஃப் த ஆடியன்ஸ் வந்து என்கரேஜ் பண்ணி கதைக்கிறவங்க எல்லாருக்கும், எல்லா பாடுறவங்களுக்கு. ஸோ அதுவும் என்னை ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கு அண்ட் ரொம்ப என்கரேஜிங்காக இருக்கும் அவங்க சொல்கிற காமெண்ட்ஸ் அண்ட் யா எனக்கு அண்ட் உங்களை மாதிரி மெம்பர்ஸுக்கும் பெரிய தேங்க்யூ. இந்த இன்டர்வியூக்குள்ளால் எங்களுக்கு என்கரேஜ்மெண்ட் கொடுத்து இசை பயணத்தில் இன்னும் போகணும் என்ற ஒரு ரிமைண்டர் கொடுக்கல, ஒரு வேறு லெவல் ஆஃப் என்கரேஜ்மெண்ட். ஸோ that's all I can come up with right now. But நிறைய ஆட்கள் இருக்கிறாங்க என் வாழ்க்கையில் இந்த இசை பயணத்தில் ஹெல்ப் பண்ணி என்கரேஜ் பண்ணி மோட்டிவேட் பண்ண ஆட்கள் இருக்கிறாங்க சார். ரொம்ப நன்றி. Definitely, Maathulaani, a life is give and take, right? You give something and you take from other people. In that way, உங்களுக்கு பின்ன நான் அதை உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றதை நீங்கள் அழகாக குறிவிட்டீர்கள். மக்கள், உங்களுடைய ஃபேன்ஸ், உங்களுடைய விசிறிகள் வழியில இருந்து உங்களுக்கு சப்போர்ட், உங்களுக்கு ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். அதை நீங்கள் அங்கே குறிப்பிட்டீர்கள். உங்களுடைய பெருந்தன்மையை காட்டுகின்றது. நிச்சயமாக உங்களுக்கு வெளியில் இருந்து ஆதரவு தந்து உங்களுடைய இந்த இசை பயணத்திலே தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கின்ற தாயகத்தில் இருக்கின்ற உங்களுடைய வயதொத்த ஏஜ் மேட்ஸ் ஆக இருக்கலாம் அல்லது பெற்றாராக இருக்கலாம். அதே போல புலம்பெயர் நாடுகளில் உள்ள மக்களும் உங்களுக்கு உறுதுணையாக இருந்து உங்களுடைய இசை பயணத்தை முன்னெடுத்துவதற்கு நிச்சயமாக நானும் உங்களுடன் இணைந்து உங்களை தொடர்ந்து வாழ்த்தி கொண்டிருப்போம். நிச்சயமாக தொடருங்கள். உங்களுடைய you have put a great foundation. Your foundation is very strong. So now you have to build your house upward. Yeah. So by the time you reach another 5 to 10 years, you will be one of the foremost important person in the whole world who will be rocking the big stages in London and other areas. Right? I hope for the best. அடுத்ததாக மிக்க நன்றி மாதுளானி. உங்களுடைய அந்த விருதுகளை பற்றி நான் முதலே சொன்னேன். நான் அதை அதிகமாக விளக்கமாக கூறியிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். அந்த விருதுகளில் உங்களுக்கு கிடைத்த 1, 2 அந்த முக்கியமான விருதுகளை பற்றி கூறுங்கள். அதை பற்றி how do you feel about receiving those awards, especially the British Parliamentல உங்களுக்கு கிடைத்த அந்த விருதை பற்றி கூறுங்கள். நீங்க சொன்ன மாதிரி ஹவுஸ் ஆஃப் பார்லிமெண்ட்ஸுக்குள்ள உள்ளுக்குள்ள போகிறதுக்கே ஒரு பெரிய நிறைய ஆட்களுக்கு கிடைக்காது. ஸோ அதுக்குலேருந்து எனக்கு இன்வைட் கிடைச்சும் அண்ட் நாட் only just invite, பட் அதுக்குள்ள பாடுறதுக்கும் அட் என்ன ஆனர் பண்ணுறதுக்கு ரொம்ப டூ ஏர்லின்னு தான் சொல்லுவேன். பட் நெவர்தலெஸ் எனக்கு ஒரு பெரிய என்கரேஜ்மெண்ட்டாகவும் நான் சொன்ன மாதிரி பெரிய ரிமைண்டர் இருக்கிறாங்க என்னை மோட்டிவேட் பண்ணுறதுக்கு. ஒரு பெரிய என்கரேஜிங் ஸ்டெப்
அது ஒரு மைல்ஸ்டோன் என்று ஆர்கியூபிளி சொல்லலாம். அது அதுக்கு ஜேக்கப் ரவிபாலன் அங்கிள் அண்ட் டாக்டர் பிரபு அண்ட் so many other doctors and important members-க்கு தான் பெரிய நன்றி சொல்லணும் அந்த அவார்ட் கொடுத்ததுக்கு. எனக்கு அது ரொம்ப ஒரு இந்த வாழ்க்கையில் ஒரு most unforgettable and fruitful moment. அண்ட் என் வாழ்க்கையில் ஃபுல்லாக செரிஷ் பண்ணுவேன் அந்த மூமெண்ட் என் வாழ்க்கையில். அது ஒரு ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம் மூமெண்ட் தான் ஃபார் அந்த 100%. அந்த ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ்ல என்னத்துக்காக என்ன காரணத்துக்காக அந்த அவார்டு உங்களுக்கு கிடைத்தது என்று சொல்லுங்கள். அதே போல அதை விட இன்னொரு அவார்டு உங்களுக்கு அது பெரிய ஒரு அவார்டு ஒன்று கிடைத்தது, லைக் அந்த அம்பாசடர் ambassador for Tamil music. It's the same place, right? Yeah, same place. அது என்ன காரணத்துக்காண்டி அது தந்தவங்க உங்களுக்கு கிடைத்தது கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? Vocal ambassador is a big responsibility and அந்த பேருக்கு நிறைய டெப்த் இருக்கு. ஸோ எனக்கு அது குடிக்கல என் மைண்டில் இருந்தது, ஓகே நான் இந்த கன்சிஸ்டண்ட்டாகவே இருக்கணும் வாழ்க்கை இந்த இசை பயணத்தில் இந்த லெவல் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் ஓ இந்த பாடுற டெக்னிக்ஸ் எப்படியே கன்சிஸ்டண்ட்டாகவும் அட் த சேம் டைம் ப்ரோக்ரஸ் பண்ணிக்கொண்டே இருக்கணும் என்ற ஒரு பெரிய ஒரு பெரிய சிக்னிஃபிகன்ஸ் ஒரு சிம்பிளிசமாக இருந்தது அந்த வோக்கல் அம்பாசிடர் அவார்ட். ஸோ யா. ஓகே, உங்களுக்கு இந்த தமிழ் இவ்வளவு தூரம் you became very fluent in Tamil, so I'm sure the music helped you a lot, right? The 100%. music helped you a lot to become fluent in Tamil. அந்த தமிழை எங்க இருந்து கற்றீர்கள், எவ்வாறு உங்களுக்கு அந்த தமிழ் உங்களை உள்வாங்கி கொண்டீர்கள்? ரைட். ஸோ அப்பா பேரண்ட்ஸ் 2 பேரும் சும்மா, பட் மெயின்லி அப்பா ரொம்ப இதாக அனுப்பார், ஸ்ட்ரிக்டாக அனுப்பார் தமிழில் வீட்டை சின்னல ஒரு 5-6 வயசுலலாம் தமிழில் தான் வீட்டை கதைக்கணும், தங்குண்டாலும் தமிழ் கதைக்கணும்ண்டு. ஸோ என் பேரண்ட்ஸ் ஒரு பெரிய காரணமாக இருக்கிறாங்க தமிழ் என்ன அப்படி அப்சர்வ் பண்ணுறதுக்கு. பட் தமிழ் ஸ்கூல் ஒரு ரொம்ப கீ எலிமெண்ட் தமிழில் இன்னும் ஃப்ளூவெண்ட்டாக கதைக்கிறதுக்கு. ஏன்னா தமிழ் ஸ்கூலுக்கு ஒவ்வொரு வாரம் தமிழ் ஸ்கூல் போக தான் சின்ன வயசுலேருந்தே இன்னும் ஃப்ளூவெண்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணி கொண்டு தமிழில் ஃப்ளூவெண்ட்டாக கதைக்கலாம். அண்ட் மெயின்லி தமிழும் மறைந்து போகாது, ஃப்யூச்சர் ஜெனரேஷன்ஸில் அப்படியே சஸ்டெயின் ஆகி மெயின்டைன் பண்ணலாம். ஸோ முக்கியமாக தமிழ் ஸ்கூலுக்கு ஒரு பெரிய நன்றி அதுக்கு. பட் அண்ட் நான் இசையில் தமிழ் இசையில் நான் தொடங்கினதும் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பெரிய ஃபேக்டர் தான் நிச்சயமாக என்ற தமிழ் ஃப்ளூவன்சிக்கு. ஏனெண்டா தமிழில் பாட அதில் மோர் ஃபைண்டிங் ரீசர்ச் தேவை. எக்ஸாம்பிளாக இந்த லஹரம் சரியாக சொல்கிறேன்னா நான் சொல்கிறேன்னா இந்த முதல் லஹரம், 2வது லஹரம், 3வது லஹரங்கள். ஸோ அந்த ப்ரொனவுன்சியேஷன் வரைக்குள்ள நேச்சுரலாகவே we find ourselves learning Tamil unconsciously in that process. அந்த தமிழ் இசையில் நாங்கள் லேர்ன் பண்ணிக்கொள்ள. ஸோ டெஃபினெட்லி தமிழ் இசை நான் லேர்ன் பண்ணது ஒரு பெரிய ஹெல்ப்பாக இருந்திருக்கு எனக்கு. நான் தமிழை இன்னும் பெட்டராக கதைக்கிறதா இருக்கட்டும், எழுதுறதா இருக்கட்டும், வாசிக்கிறதா இருக்கட்டும். என்னோட லிரிக்ஸ் எல்லாம் முதல் இங்கிலீஷில் எழுதி இப்போ தொடங்கியிருக்கிறேன் தமிழில் எழுதுறதுக்கு. இப்படிதான் வடிவாக தமிழில் ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம் எழுத்துப்பிழைகள் இல்லாமல். ஸோ டெஃபினெட்லி இசை ஒரு பெரிய ஃபேக்டராக இருந்திருக்கு தமிழில் ஒரு பெரிய அப்சர்வ் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய காரணமாக. டெஃபினெட்லி நாங்கள் இப்பொழுது புலம்பெயர் நாடுகளிலே அதாவது டயஸ்போராவிலே பேசப்படுகின்ற ஒரு பேச்சு புலம்பெயர்ந்து, அதாவது the youngsters, second generations, not many are interested in speaking Tamil and learning Tamil, but you and many others are exceptions for that, and you are the proof that anyone can learn Tamil regardless of where they are, even if you are in London, Germany or France or Norway. But if you are where there is a will, there is a go, right? If you are really determined to learn Tamil, you definitely can learn Tamil. And Tamil engalude identity, right? Tamil is our identity. You cannot, it's not a choice, it's not an option. It is mandatory. For me, I would advise everyone who is in the diaspora, not in Tamil homeland, people, the youngsters like you should, learn Tamil, become fluent in Tamil. I have my son also, he was born in America, but he speaks Tamil fluently because
me as a parent, we supported him to learn Tamil. So thank you, Maathulaani. உங்களுடைய நீங்கள் அந்த இசையிலே ஒரு ஒரு திறமையுடன் வருவதற்கு முக்கிய காரணம் இந்த தமிழும் இசையும் தான் உங்களை வெளியிலே காட்டுகின்றது. And people like you the most because you speak Tamil fluently and you sing fluently. Of course, your talent in music is a different ball game. But we also add the Tamil with Maathulaani and Tamil and music. So all those three come together and you are becoming, and out of this, your music becomes out of this world now. Sometimes I feel like that. I recently began to listen to all your music and the Facebook. So yeah. So I plan to spread the word for more and more people. Even எங்களுடைய இந்த நேர்காணல் கூட ஒரு காணொலியில யூடியூப் வடிவிலே வெளியில வந்து அது பல மக்களுக்கும் போய் சேரும். இந்த வகையிலே நான் முதல் கேட்ட கேள்வி அதே கேள்வியை I want you to entirely speak in English and just advise youngsters and in the diaspora that encourage them to speak and or you advise them how you became fluent in English, therefore they should follow them. Give them in few lines as an advice for the second generation. English, yeah. So in my opinion, alongside parents, Tamil school is a very vital, I would say a very vital part in making the youngsters learn Tamil, especially because as you get to read, write, and you have to go through examinations in Tamil school. So therefore, in that process, you are learning Tamil and on the step path of speaking, writing, reading Tamil in a more fluent way. So I definitely would say and encourage lots of young Tamil children or youngsters out there to go to a Tamil school or speak more Tamil with your Tamil friends. In that way, it's more chill and relaxed. If it's too patronizing to go to a school, or if you don't have the time to go to a school, or even parents even with your parents, do speak Tamil, because that's the only way you'll be able to like improve your fluency in Tamil, whether it's reading or writing or anything related to Tamil. And also, as Uncle previously mentioned, the Iyal Isai Nadagam, which translates into drama, music, dance, not consecutively in order, but participating in Tamil dance, Tamil drama, or Tamil music will definitely, it's a more fun way of learning the Tamil culture, literature, our rich history of Tamil. So yeah, I'd definitely say that Tamil school or Tamil music, drama, dance, or speaking it with your Tamil friends or family, who are like the key 3 elements of getting Tamil into your identity and learning it fluently. That's my advice. Definitely. I mean, you have said it very clearly and very nicely in style. And, when no matter where you are, in which part of the world you are, you need to feel proud of who you are, your identity. Even if you speak English, nobody's going to say you are an English person. They will still say you are an Asian or you are an immigrant. So why not that we should speak our language and feel proud of who we are through our language. Language is one of them, our culture, our language, our all the traditions of our way of life. I hope you are not only an ambassador for music, you are an ambassador for the youngsters who will carry the pride and proud moment of Tamil to the other generation. So I am, I like to congratulate you, Maathulaani. You have depth. You have gone deep down into the language, and now in that, I want to ask you. Talk about how much your parent, I know you talked about a little bit, how much your parent, your amma and appa, how did they help you to come thus far? Not only in Tamil, in music, all around. Just give the due credit to them and give me some few words about your amma and appa. I'm sure they are watching. If you say something wrong, they will punish you. So make sure.
Give them their due respect. Okay. It's Christmas Eve tonight. No punishment, hopefully. No, no, இதெல்லாம் that was சொல்லக்கூடாது. just a joke. Okay, anyway. Yeah, I got it. But Right. நீங்க நீங்க சொன்ன மாதிரி 100% கிரெடிட்ஸ் குடுக்கணும் அம்மா, அப்பாக்கு. இது கீப் ஆன் சொல்லிக்கொண்டே இருப்பேன். ஏனென்டா ரொம்ப சந்தோஷம் எனக்கு அம்மா, அப்பா எனக்கு தமிழ் ஒரு பெரிய முக்கியத்துவமா சுட்டிக்காட்டி, தமிழ் ஸ்கூலுக்கு அனுப்பி, அண்ட் அவங்க தமிழ்ல கதைக்கணும்ன்ட்டு இம்பேரேட்டிவா நின்டது. அண்ட் ஆல்சோ மியூசிக்ல என்ன சேர்த்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏனென்டா கூடுதலா அ இந்த லைக் ஒரு டேலண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கே அதுக்குன்ற ஒரு மைண்ட் செட் அண்ட் ஆட்டிட்யூட் அண்ட் எவ்வளவு நிறைய விஷயங்கள் இருக்கு. அது சரியா கண்டுபிடிச்சு அந்த சரியான பாதை எனக்கு காட்டினதுக்கு அவங்களுக்கு ஒரு பெரிய நன்றி. எவ்வளோ நன்றிகள் சொன்னாலும் equivalate பண்ணாது as to how grateful I am. ஸோ அம்மா அப்பா ரொம்ப நன்றி. என்னை இசைக்கு காட்டி மற்ற தமிழ் எனக்குள்ள தமிழ கற்றுக்கொண்டதுக்கு வேற என்ன சொல்ல முடியும்? Yeah, definitely. You have a long way to go, Amma. You definitely have to. I mean, like you, all other younger children, they will definitely have to. I have a son too, so we give our best to our children and to bring them to the better product of the society. So there you are. Your parents did their best, and they are still doing it. And remember, you should pay back. So at one point in time, there is a payback period. You know how you pay back, and you bring proud and pride home, bring trophy home, bring pride home, speak Tamil and do a great thing. And you're not going to stop with your music. You are going to do some community service. I'm coming to the next question. Other than your Tamil music, நீங்கள் பாடுறதை விட உங்களுடைய வேறு என்ன துறைகள்ல உங்களுக்கு ஆர்வம் இருக்கின்றது, நாட்டம் இருக்கின்றது? ஸோ எனக்கு ஸ்போர்ட்ஸ்ன்றாலே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அத்லெட்டிக்ஸ், ஸோ ரன்னிங் 100 மீட்டர்ஸ், 200 மீட்டர்ஸ் அண்ட் எனக்கு ஸ்விம்மிங் ரொம்ப பிடிக்கும் சின்னதுலேருந்தே. இப்போ லைஃப் கார்ட் கோர்ஸ் ரீசெண்டா முடிச்சு எனக்கு அதுவும் பெற்றுக்கொண்டிருக்கிறேன். Thank you. And just got it in the nick of time of lockdown. Like March எல்லாம் last sessions முடிக்கல தான் just in time கொடுத்தவங்க லைஃப் கார்டு பட்டம், like not பட்டம், The but certification. You're certified. Yeah, you are a certified. Yeah. So எனக்கு ஸ்விம்மிங் சின்னலேருந்தே பிடிச்சு அதுவும் ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட். எனக்கு ஆல்சோ ஐ மீன் crosswords and Rubik's cube solve பண்றது and doing puzzles is also எனக்கு ஒரு நல்ல past time. But in particularly எனக்கு charity works ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எனக்கு சின்னதுலேருந்தே. லைக் எங்களோட தமிழ் எழுத்துல இருக்கட்டும், இன்டர்நேஷ்னலாக இருக்கட்டும், அந்த நிறைய எஜுகேஷனுக்கு வாய்ப்பு கொடுக்காத செகண்ட் சான்சஸ் கொடுக்காத ஆட்களுக்கு நான் அதை ஃபீல் பண்ணி எஜுகேஷனுக்கு ஒரு வழி இல்லாட்டி ப்ராப்பர் ஷெல்டர், வாட்டர், ஃபுட்டுக்கு ஒரு ஆக்சஸ் கொடுக்கணும்னு எனக்கு சின்ன ஆசை. ஸோ அந்த ரிலேட்டடாக நான் ரீசெண்டாக SOS யூனிவர்சிட்டி தமிழ் UK ஸ்டடீஸ் ஃபண்ட் ரைசிங் கம்பெனியில் நான் ஒரு பார்ட்டிசிபெண்ட்டாக இருக்கிறேன். ஐம் a member of the ஃபண்ட் ரைசிங் கம்பெயின். அது பெருமையோடு சொல்கிறேன். அண்ட் அவங்க என்ன எய்ம் பண்ணுறாங்கன்னா, அவங்க SOS யூனிவர்சிட்டி முதல் தமிழ் கோர்ஸ் அவைலபிளாக இருந்தது படிக்கிறதுக்கு அண்டர் கிராஜுவேட், போஸ்ட் கிராஜுவேட்டாக. இப்போ ரீசெண்டாக 2000s தான் நிப்பாட்டினவங்க டியூ டு கவர்மெண்ட் ஃபண்டிங்ஸ் அண்ட் ஃபைனான்ஷியல் கிரைசிஸ். பட் நெவர்தலெஸ் இந்த ஃபண்டிங் கேம்பெயின் 10 மில்லியனுக்கு கிட்ட எய்ம் பண்ணால் தென் திருப்பி இந்த SOS யூனிவர்சிட்டி திருப்பி மறுபடியும் தமிழ் கோர்ஸ் படிக்கலாம்ன்ற ஒரு ஆப்ஷன் வரும். அண்ட் இது கட்டாயமாக முக்கியம். ஏனென்றா தமிழ் உங்களுடைய யங்கர் ஜெனரேஷனுக்கு இன்னும் போய்கொண்டே இருக்கணும்ன்ற வாழ்க்கை பூரம் இப்படி ஒரு யூனிவர்சிட்டியில் தமிழ் கோர்ஸ் ஒரு ஆப்ஷன் ஒன்று இருந்தால் தென் தேர் வில் பி மோர் பாப்புலாரிட்டி அண்ட் தேர்ஃபோர் நிறைய ஆட்கள் லேர்ன் பண்ண தொடங்குவாங்க தமிழ். ஸோ அது ஒரு வெரி குட் சைன் as always. அண்ட் சேரிட்டி வைஸ் நான் சொல்ல விரும்புகிறேன், பேக் இன் 2016 இசைக்குயில் போட்டிக்கு பிறகு கேஷ் ப்ரைஸ் இருந்தது £1000. அண்ட் நான் அது ஸ்ட்ரெயிட் அவேயாக அப்பாட்ட சொல்லிட்டேன், நான் சேரிட்டிக்கு கொடுக்க விரும்புகிறேன். எங்கள் தமிழீழத்தில் இருக்கிற சேரிட்டி அப்பாவுக்கு தெரியும். நான் அப்போவே முடிவு பண்ணிட்டேன். என்ற கட்டாயமாக நான்
வேறு நான் ஸ்பெண்ட் பண்ணுறதோட விட அந்த சேரிட்டி கொடுத்தா அது ஆக்களை பெனிஃபிட் பண்ணும். மோர் லைவ்ஸ் வில் பெனிஃபிட் ஃப்ரம் தட் மனி. ஸோ அது அது ஒரு பர்டிகுலர் சேரிட்டி ஒர்க்குன்னு சொல்லுவேன். பட் இப்போ தான் ரீசெண்டாக இன்வால்வ் ஆகிருக்கிறேன். அண்ட் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்கு, இந்த தமிழ் யூகே ஸ்டடீஸில் மெம்பராக இருக்கிறதுல. உங்களுடைய educational ambition என்ன? What are you what are you aiming at? What do you want to be within the next 5 years? Where do you want to see yourself? Yeah, so நான் A levels முடிச்சிட்டேன். அண்ட் ஆஃப்டர் திஸ் நான் யூனிவர்சிட்டியில் போய் லோ படிக்க போகிறேன். லோவில் தான் இந்த field of law தான் நான் விரும்புகிறேன். and future career ambitions are related to the field of law. and ஏன்னா லோ ஒரு முக்கியமான வெப்பன். படத்தில் நான் கோட் பார்ப்பீங்க. ஐ மீன் லோ ஒரு முக்கியமான லைக் ஃபவுண்டேஷன் இன் சொசைட்டி. ஸோ அதில் நான் ஒரு பாட்டாக இருக்கிறதுன்னு சின்னலேருந்தே ஆசை. ஸோ டெஃபினெட்லி நான் லோ படித்ததுக்கு பிறகு தான் ஒரு பெட்டர் ஐடியா கிடைக்கும் எந்த லோ ஃபீல்ட் இன் பர்டிகுலர் நான் ஸ்பெஷலைஸ் ஒர்க் பண்ண போகிறேன்னு. ஸோ அட் த மூமெண்ட் study law is on my list right now. Yes, and congratulations. I wish you nothing but the best to become a successful. You don't necessarily have to be a lawyer when you complete law. You are going to branch out and go into so many directions, working for the community, working for the government. இப்பொழுது நாங்கள் பாடலுக்கு வருவோம். Yeah, நான் தமிழுக்கும் அமுதென்ற பேர் பாடல் பாட போறேன். That's my favorite. Go ahead. Good. தமிழுக்கும் அமுதென்ற பேர், அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர். தமிழுக்கு நிலவென்ற பேர், இன்பத் தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நேர். தமிழுக்கும் மனம் என்ற பேர், இன்பத் தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிரமித்த ஊர். தமிழுக்கும் மதுவென்ற பேர், தமிழுக்கும் மதுவென்ற பேர். இன்பத் தமிழ் எங்கள் உரிமைக்கும் பயிருக்கு வேர், பயிருக்கு வேர். தமிழுக்கும் அமுதென்ற பேர், அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர். தமிழ் எங்கள் இளமைக்கு பால், தமிழ் எங்கள் இளமைக்கு பால், இன்பத் தமிழ் நல்ல புகழ் மிக்க புலவர்க்கு வேல், புலவர்க்கு வேல். தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான், இன்பத் தமிழ் எங்கள் அசதிக்கு சுட தந்த தேன், சுட தந்த தேன். தமிழுக்கும் அமுதென்ற பேர், அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர். தமிழ் எங்கள் அறிவுக்கு தோள், இன்பத் தமிழ் எங்கள்
வாவ்! மாதுளானி உங்களுடைய இசை உங்களுக்கு தந்த பட்டங்கள், உங்களுடைய விருதுகள் எல்லாம் உங்களுடைய அந்த இசையினுடைய நாதமும், ஆழமும், அந்த இசையினுடைய தரமும் நீங்கள் யூ ஹேவ் ப்ரூவ்ட் இட். நீங்கள் நிச்சயமாக நிறைய மேடைகளிலே பாடியிருக்கிறீர்கள், பல விருதுகளை எடுத்திருக்கின்றீர்கள். ஸோ தேர் இஸ் நோ டவுட் நீங்கள் இன்னும் வளர வேண்டி இருக்கின்றது. ஒரு வளர்ந்து மிகவும் ஒரு உச்சத்தை தொட வேண்டும் இசையிலே. இசையுடன் கூடி தமிழையும் நீங்கள் வளர்த்து கொண்டு வர வேண்டும். தமிழை நிச்சயமாக நீங்கள் உங்களுக்கு தமிழ் அங்கே ஆழமாக நீங்கள் தமிழ் பேசுகின்ற பொழுது மாதுளானி உங்களுடைய ஆங்கிலம் யூ டோன்ட் ஹேவ் எனி ஆக்சென்ட் இன் தமிழ். நீங்கள் ஒரிஜினல் சரியான அந்த ஒரிஜினல் இலங்கையில் உள்ள மக்கள் பேசுகின்ற தமிழ் போலத்தான் உங்களுடைய தமிழ் இருக்கின்றது. கேட்க சந்தோஷம். ரொம்ப மகிழ்ச்சி. Even your English, British English, I don't see the British English in you. Your English is a clear English, pure English, but doesn't sounds like a British English. All right, you know the accent of a British accent. Right. Okay. So anyway, that's a compliment. That's my compliment. உங்களுடைய தமிழ் உச்சரிப்பும் தமிழ் பேசுகின்ற விதமும் என்ன மிகவும் கவனித்திருக்கின்ற நன்றி. இன்னொரு முக்கியமான கேள்வி, இந்த இசை பயணத்துக்குள்ளால் வந்தது உங்களை எப்படி மாற்றி இருக்கு உங்களுடைய சமூக பார்வை? How do you see the community? How do you think the music changed you? இசை சம்பந்தமா சொல்லிக்குள்ள இந்த ப்ரோக்ராம்ஸால நிறைய ஆட்களை சந்திக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு இருந்தது. ஸோ அதுக்குள்ளாலே எனக்கு ஒரு தமிழ் கம்யூனிட்டி எப்படி போன்றது எப்படி இருப்பாங்க அண்ட் அவங்களோட நிறைய ஆட்கள் வந்து கதைக்குள்ள அதுலேருந்தே ஒரு பெரிய அண்டர்ஸ்டாண்டிங் வரும். அங்கே தமிழ் சொசைட்டி நேச்சர் என்ன டைப் உண்டு. அண்ட் ஆஃப்கோர்ஸ் ரொம்ப என்கரேஜிங்காக இருந்திருக்கிறீங்க தமிழ் கம்யூனிட்டி. நிறைய கமெண்ட்ஸ் ஃபேஸ்புக்குலாலோ நேர் சந்திக்கக்குள்ள ரொம்ப என்கரேஜிங்காகவும் மோட்டிவேட்டிங்காகவும் இருந்திருக்கிறாங்க. ஸோ இந்த இசை தான் ஒரு அது காட்டி கொள்ளியிருக்கு எனக்கு. லைக் தமிழ் சொசைட்டிலேருந்து நிறையா ஆடியன்ஸஸ் விரும்புகிறாங்க இசை, மற்றது என்கரேஜும் பண்ண விரும்புகிறாங்க, மோட்டிவேட்டும் பண்ண விரும்புகிறாங்கண்டு. ஸோ யா டெஃபினெட்லி ஒரு நல்ல வழியில் நல்ல ப்ரொஜெக்ஷனில் தான் இசை காட்டியிருக்கு தமிழ் சொசைட்டி. இன்னொரு அதோட சேர்த்து இன்னொரு கேள்வி வந்து, உங்களுடைய தாயகத்திலே உங்களுடைய தமிழ் மாணவர்கள் எங்களுக்கு புலம்பெயர் நாடுகளிலே கிடைப்பது போல தாயகத்திலே மக்களுக்கு வசதி வாய்ப்புகள் கிடைப்பதால் மிகவும் குறைவாகத்தான் இருக்கின்றது. அவர்களுக்கு வசதிகள், தொழில்நுட்ப வசதிகள், டெக்னாலஜிக்கல் டிஸ்அட்வான்டேஜ், மற்றது மணி, ஃபைனான்ஸ் எல்லாம் இருக்கின்றது. இந்த தாயகத்தில் உள்ள இருந்தாலும் கூட தாயகத்திலிருந்து கலைஞர்கள் சினிமாவிலும் சரி இசையிலும் சரி வளர்ந்து வருகின்றார். எங்களுக்கு புலம்பெயர் நாடுகளில் உள்ள வசதிகளோடு ஒப்பிடும் பொழுது அவர்கள் மிகவும் துரிதமாக வளர்ந்து வருகின்றார்கள். அவர்களுக்கு உங்களுடைய செய்தியை, நாங்கள் வளர்ந்து வருகின்ற இளம் கலைஞர்களுக்கு, அது இசையாக இருக்கலாம், சினிமாவாக இருக்கலாம், அவர்களுக்கு உங்களுடைய what is your message? சொல்ற அளவுக்கு நான் சத்தியமா இல்லை. பட் சொல்றது வந்து இப்போ ஐ மீன் கீப் ஆன் கோயிங்ன்னு தான் சொல்லுவேன். ஸோ இன்னும் இப்போ சங்கீதம் படிக்க தொடங்கின சாரி சங்கீதம் தொடங்கி இருக்கிற ஆக்கள் இல்லாட்டி டான்ஸ் தமிழ் டான்ஸ் பரதநாட்டியம் இல்லாட்டி எந்த ஃபார்ம் ஆஃப் தமிழ் கலையாக இருக்கட்டும் கண்டினியூ பண்ணுங்க, இல்லாட்டி ஸ்டார்ட் பண்ணுங்க. அண்ட் அப்படியே கரி ஆன் பண்ணுங்க, கண்டினியூ பண்ணுங்க. அண்ட் ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் பண்ணால் தான் இன்னும் நாங்கள் பெட்டராகவும் பெஸ்ட் வெர்ஷனாக இருக்கலாம் of ourselves. ஸோ கட்டாயமாக கண்டினியூ பண்ணி அண்ட் இம்ப்ரூவ் அண்ட் ப்ராக்டிஸ். தேங்க்யூ மாதுளானி. எங்களுடைய சமூகத்துக்கு, தமிழ் சமூகத்துக்கு, தாயகத்துக்கும் புலம்பெயர் நாட்டுக்கும் இடையில ஒரு பாலம் அமைக்க வேணும். We need to bridge the gap between the diaspora and the homeland, Tamil homeland. நீங்கள் ஏதாவது திட்டங்கள் அல்லது வளர்ந்து வந்த, இப்ப நீங்கள் சிறிய பொண்ணாக இருக்கின்றீர்கள், வளர்ந்து வந்து தாயகத்துக்கு ஏதாவது வழியில உதவி செய்ய திட்டம் உங்களுக்கு இருக்கின்றதா? திட்டம் வந்து செட் இன் ஸ்டோன் இல்லை. பட் ஓவராலாக சொல்லிக்குள்ள கட்டாயமாக தமிழ் எழுத்துக்கு போய் எங்களோட சனத்தை பார்த்து சிச்சுவேஷனை புரிஞ்சு மேபி ஒரு ஃபண்ட் ரைசிங் கேம்பெயின் ஃபண்ட் ரைசிங் பாட்டு இவெண்ட் ஒன்று செய்யலாம். இல்லாட்டி நீங்கள் பிரிட்ஜுன்னு சொல்லிக்குள்ள ஃபிசிக்கலி மேபி அவங்கள
இங்கே ஒரு நல்ல எஜுகேஷன், யூனிவர்சிட்டி, ஸ்காலர்ஷிப்போ, அப்ரெண்டிஸ்ஷிப் நிறைய வழிகள் இருக்கு. அந்த அந்த ஆக்சஸ காட்டிக் கொடுக்கலாம். ஸோ நிறைய வழிகள் இருக்கு. அண்ட் ஆஸ் திட்டமிட்டு நெட் அஃபிஷியலா இல்ல. பட் Yeah. அந்த ஃபண்ட் ரைசிங் ஷோஸ் இல்லாட்டி அவங்கள இங்கே யூகே இல்லாட்டி கனடா இல்லாட்டி அமெரிக்காவுக்கு அனுப்புற மாதிரி வழிகள் காட்டலாம். ஸோ யா as long as அந்த எய்மே அவங்களோட வாழ்க்கையில ஒரு பெட்டர்மெண்ட் கொண்டு வரணும். எஜுகேஷனா இருக்கட்டும், இல்லாட்டி லிவிங் கண்டிஷன்ஸாக இருக்கட்டும், இல்லாட்டி வேலை எல்லாம் அன்எம்ப்ளாய்மெண்ட்டாக இருக்கட்டும், அதெல்லாம் கட்டாயமாக டிக்ரீஸ் ஆகணும். பொவர்ட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் குறையணும்னு தான் அந்த அல்டிமேட் எய்ம்ஸ். அதுக்காக எதுவும் செய்யணும் என் ஒப்பீனியன். Definitely, Maathulaani, I didn't ask any definite plan, but உங்களுக்கு நிச்சயமா ஒரு long term plan இருக்கலாம். உங்களுடைய நிச்சயமா உங்களுக்கு you are a young girl, so you may not have come to that point, but உங்களோட parents வந்து உங்களோட அப்பா அம்மாவும் definitely will guide you through. Maybe when you are 22, 23 or 25, I'm sure you will have an idea, and you have that passion and ambition. Definitely it will bear fruits, your idea, and thank you for coming forward, thinking about at this time. நாங்கள் இப்போ வெளிநாட்டில் இருக்கும் பொழுது தாயகத்தில் உள்ள மக்களை நிச்சயமாக அவர்களை நினைத்துக் கொண்டிருக்க வேண்டும், அவர்களுக்கு என்ற அளவு ஏதாவது செய்து கொண்டிருக்க வேண்டும். என்ன நிச்சயமா அந்த நாங்கள் எப்படி வசதியாக இருக்கின்றோமோ அதே போல அந்த ஆங்கிலத்திலே அந்த கோல்டன் ரூல், you know the golden rule, right? Do unto others as you have them do unto you, right? We treat the person the same way that you want them to treat you. So we should give our whatever we can. Thank you for that. நான் நினைக்கிறேன் இந்த நேர்காணல கிட்டத்தட்ட நாங்கள் முடிவுக்கு வந்திருக்கிறோம். மாதுளானி, உங்களை நான் மீண்டும் மீண்டும் வாழ்த்துகிறேன். உங்களுடைய இசை பயணம் மாத்திரமல்ல, உங்களோட கல்வி பயணத்துல நீங்கள் உச்சத்தை தொட வேண்டும். உங்களுடைய அந்த சட்டத்துறையில நீங்கள் you want to become a lawyer or in the law related field, அந்த துறையிலே முன் வந்து கல்வியில நிச்சயமாக இசையை மாத்திரம் செய்து கொண்டிருக்க கூடாது. நீங்கள் as an educator, as a professor, as a teacher, I want to advise you that excel in education. Education is the key to life. Keep pay attention parallelly to your music career as well as your education. நீங்கள் இந்த கல்வித்துறையில வளர்ந்து ஒரு PhD அல்லது அந்த ஒரு கலாநிதி பட்டம் அளவுக்கு நிச்சயமாக நீங்க செல்ல வேண்டும். அப்படி செல்லும் பொழுது தமிழ் இனத்துக்கு ஒரு பெருமை சேர்க்க நீங்கள் வெறுமனே you are not just going to carry the title of education qualification, you are going to do something to the Tamil community, to bring the Tamil community to the forefront in the diaspora. நீங்க வளர்ந்து வரும் பொழுது உங்களுக்குள்ள நிறைய நல்ல விடயங்கள் வெளியில வரும். உங்களுக்கு ஏற்கனவே இசையால் உலகத்தையே திருப்பி பார்க்க வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். The whole world is turning around, people like you, not only Maathulaani, and then அந்த கனடாவிலே சின்மயி சிவகுமார் என்ற ஒரு பாடகி இருக்கின்றார். விதுசாயினி பரமநாதன். அங்கே மட்டுமல்ல, நோர்வே, ஜெர்மனி இப்படியான நகரங்களை பல இளம் மாணவியர்கள் வளர்ந்து வருகின்றார்கள். அவர்கள் எல்லோருக்கும் சேர்த்து நான் I just want to send them the best wishes in the new year in 2022. So I'm sending you and your parents, Mr. Fernando and Mrs. Fernando, right? உங்களுடைய அம்மா அப்பா, உங்களுடைய குடும்பம், உங்களுக்கு அண்ணா தங்கச்சி தம்பி இருக்கா? ஒரு தங்கச்சி ஒரு தம்பி இருக்கிறாங்க. ஓகே, அவங்க எல்லோருக்கும் சேர்ந்து அவங்களுடைய பேரை சொல்லுங்க. என்ன பேரு அவங்களோட தம்பி தங்க? சோ தங்கச்சிக்கு Maathulaani Fernando and தம்பிக்கு இளமாறன் Fernando. ஓகே, அவ எல்லோருக்கும் சேர்த்து இந்த பிறக்க போகின்ற புது வருடத்துல என்னுடைய வாழ்த்துக்களை உங்களுக்கு எல்லாம் கிடைத்து உங்களுடைய இசைத்துறையிலும் உங்களுடைய கல்வித்துறையிலும் உங்களுக்கும் உங்களுடைய தங்கச்சிக்கும் உங்களுடைய குடும்பத்துக்கும் நல்லொரு சுபிட்சமான எதிர்காலம் பெற வேண்டும் என்று இந்த வேண்டிக் கொண்டு முடிவா எங்களுடைய இந்த நிகழ்வுக்கு, எங்களுடைய இந்த நேர்காணலுக்கு சம்மதித்து மாதுளானி இங்கு வந்ததுக்கு உங்களுக்கு மிக நன்றி. எங்களுடைய அந்த நிகழ்வில் முடிவுக்கு வந்து விட்டோம். மீண்டும் உங்களுக்கு உங்களுடைய இசை வாழ்க்கையில நீங்கள் இதுவரை அடைந்த வெற்றிகள், அந்த பெறுபேறுகள் போன்று நீங்கள் ஒரு இசையிலே மிகவும் ஒரு விற்பனராக வந்து கொண்டிருக்கின்றீர்கள். மீண்டும் வளர்ந்து வர வேண்டும் என்று இந்த இடத்துல கேட்டுக்கொண்டு இன்று எங்களுடைய இந்த நிகழ்வை உங்களுடைய கரையோக்கி இருந்தால் ஒரு பாடலுடன் முடித்துக் கொள்வோமா?
நிச்சயமா. அதுக்கு முன்னால நான் உங்களுக்கு அங்கிள் ஒரு பெரிய ஓகே. நன்றி சொல்லணும். எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த வாய்ப்பு குடுத்ததுக்கு. நெறைய இம்பார்ட்டன்ட்டான, வைட்டலான கீ விஷயங்கள பத்தி கதைச்சிருக்கிறோம். ஸோ எனக்கு அதுல அந்த வாய்ப்பு எனக்கு குடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அங்கிள். அண்ட் நீங்க நல்லா அ என்கரேஜும் பண்ணியிருக்கிறீங்க இந்த இன்டர்வியூல. அண்ட் அனைவரும் ஜாயின் இன் பண்ணி ஆடியன்ஸ் அனைவருக்கும் என்னோட பெரிய நன்றிகள். அண்ட் ஃபார் யுவர் காமெண்ட்ஸ் அண்ட் மோட்டிவேட்டிங், என்கரேஜிங் வேர்ட்ஸ். ரொம்ப நன்றி. கவிதை கேளுங்கள், கருவில் பிறந்தது ராகம். கவிதை கேளுங்கள், கருவில் பிறந்தது ராகம். நடனம் பாருங்கள், இதுவும் ஒரு வகையாகும். பூமி இங்கு சுற்று மட்டும் ஆட வந்தேன் என்ன நட்டம். பூமி இங்கு சுற்று மட்டும் ஆட வந்தேன் என்ன நட்டம். ஓடும் மேகம் நின்று பார்த்து கைகள் தட்டும். கவிதை கேளுங்கள், கருவில் பிறந்தது ராகம். நடனம் பாருங்கள், இதுவும் ஒரு வகையாகும். தின்னா தெரிகிறது தின்னா 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 தெரிகிறது தின்னா 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 தீம் தெரிக்கணும் தின் தின்னா நகு தீம் தெரிக்கட தின்னா தின்னா தீம் தெரிக்கணும் தின் தின்னா நகு தீம் தெரிக்கட தகு தின் தெரிக்கட நகு தின் தெரிக்கட தகு தின் தெரிக்கட நகு தின் தெரிக்கட தகுதாங் தாங் தா தகுதாங் தாங் தா தகுதாங் தாங். நேற்று என் பாட்டு ஸ்ருதியும் விலகியதே, பாதை சொல்லாமல் விதியும் விலகியதே. கால நேரம் சேரவில்லை, காதல் ரேகை கையில் இல்லை. சாக போனேன் சாகவில்லை, மூச்சு உண்டு வாழவில்லை. வாய் திறந்தேன் வார்த்தை இல்லை, கண் திறந்தேன் பார்வை இல்லை. தனிமையே இளமையின் சோதனை, இவள் மனம் புரியுமா இதை விட கதை. கவிதை கேளுங்கள், கருவில் பிறந்தது ராகம். கவிதை கேளுங்கள், நடனம் பாருங்கள். ஜகன ஜகன ஜம் ஜம் தக் ஜகன ஜகன ஜம் ஜம் ஜகன ஜகன ஜம் ஜம் தக் ஜகன ஜகன ஜம் ஜம். ஜகன ஜகன ஜம் ஜம் தக ஜகன ஜகன ஜம் ஜம் ஜகன ஜகன ஜம் ஜம் தக ஜகன ஜகன ஜம் ஜம். ஓம் ததீம் ததீம் பதங்கள் பாட, ஜகம் நடுங்கள் என் பதங்கள் ஆட. ஜகன ஜகன தம் தம் தக ஜகன ஜகன தம் தம் ஜகன ஜகன தம் தம் தக ஜகன ஜகன தம் தம். ஜகன தீம் த ஜகன தீம் ததீம் 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 ததீம். ஓம் ததீம் ததீம் பதங்கள் பாட, ஜகம் நடுங்கள் என் பதங்கள் ஆட. பாறை மீது பவளம் மல்லிகை பதிய போட்டதாரு, ஓடும் நீரில் காதல் கடிதம் எழுதி விட்டது யாரு. அடுப்பு கூட்டி அவித்த நெல்லை விதைத்து வைத்தது யாரு. அலையிலிருந்து ஓலையில் விழுந்த
நினைத்து துடி துடிக்குது மீனு இவள் கனவுகள் நனவாக மறுபடி ஒரு உறவு சலங்கைகள் புதிய இசை பாடு விடியட்டும் இந்த இரவு கிழக்கு வெளிச்சம் இருட்டை கழிக்கட்டும் இரவின் முடிவில் கனவு பழிக்கட்டும் இரண்டு கிடக்கும் மனமும் வளர்க்கட்டும் கைதட்டுங்க இருக்கா மாதுளானி அம்மாடம் ஒரு சிறிய கேள்வியை நாங்கள் அந்த கேள்வியோட எங்களுடைய இந்த நேர்காணலை முடித்துக் கொள்வோம். மாதுளானியை போன்ற அங்கே தாயகத்தில் அல்லது குறிப்பாக புலம்பெயர் நாடுகள் உள்ள இளம் தலைமுறையினருக்கு மாதுளானி கூட உங்களுக்கு எப்படி நீங்கள் அவர்களை வழி நடத்தினீங்களோ அந்த புத்திமதிகளை புலம்பெயர் வாழ்வுள்ள மற்ற பெற்றோர்களுக்கு கொடுங்க. சின்ன வயதுல இருந்தே தமிழ்ல வளர்க்கணும் அப்பாவுக்கும் விருப்பம் எனக்கும் விருப்பம். அவ சின்னதுல இருந்து தமிழ் வடிவா சொல்லி கொடுத்து தமிழ் ஸ்கூலுக்கு விட்டு வீட்டுல தமிழே கதைச்சு நாங்க இங்கிலீஷ் கலக்காம வரும் தமிழ்ல கதைச்சு அப்படி அவ எல்லாம் தமிழுக்குள்ளே இசைக்குள்ள கொண்டு போய் எல்லாம் தமிழ் தானே அப்படியே கண்டினியூவா வருது. அப்படியே வளர்த்ததான் அதனால இப்படி வளர்ந்தது காரணம் வேற சொல்றதுக்கு. ஆமாம், நன்றி. அவ்வளவு நீங்க அழகா கூறியிருக்கிறீர்கள். உங்களை போன்று பெற்றோர்கள் அது அம்மா அப்பா நிச்சயமாக அம்மாவும் அப்பாவும் சேர்ந்துதான் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல ஒரு ரோல் மாடல் என்று சொல்லுவார். ஒரு முன்மாதிரியான ஒரு பிள்ளை மாதுளானி. இஸ் அன் ரோல் மாடல். ஆஃப் கோர்ஸ் தேர் ஆர் சோ மெனி. பல மாணவர்கள் இருக்கின்றார்கள். எனக்கு தெரிந்தவர்கள் கூட என்னுடைய நண்பர்களுடைய பிள்ளைகள் கூட அங்க இருக்கின்றார்கள் ஐக்கிய ராஜ்யம் மத்திய நாடுகள்ல. ஆனா உங்களுடைய அந்த இடைவிடாத முயற்சி பின்னுக்கு நின்று அந்த தமிழையே பேசவன் தமிழ் பேசுவது என்பதுதான் எனக்கு மாதுளானியிலே நம்பர் ஒன். Number one is Tamil. Number two is music. Music is not number one. Okay. But or maybe you can put 50-50. Madhulani doesn't like when I say music is number two. Okay. It's 50-50. Okay. உங்களுடைய தமிழ் ஆர்வம் அது மற்றவர்களுக்கு ஒரு இட்ஸ் கோயிங் டு send them a message that we need to prevail here. நாங்கள் அந்த தமிழை மக்களுக்கு செலுத்த வேண்டும். மாதுளானியை போல as young as 18 அல்லது 19 years 18-19 வயது உள்ள ஒரு மாணவி இவ்வளவு தூரம் முன்னுக்கு தமிழை கற்பது என்பது எனக்கு அளவு கடந்த சந்தோஷமா இருக்கின்றேன். so happy. I'm so elated. மிகவும் ஆனந்தமா இருக்கின்றது. உங்களுடைய மகளுக்கும் உங்களுடைய மற்ற பிள்ளைகளுக்கும் உங்களுடைய கணவர் உங்களுடைய குடும்பத்துக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். நீங்கள் உங்களுடைய மேரி கிறிஸ்துமஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர். மாதுளானி அம்மா உங்களுடைய குடும்பம் அனைவருக்கும் என்னுடைய அமெரிக்காவிலே கல்வி புத்தாக்கம் சமூக சேவை தலைமைத்துவம் என்ற ஒரு சமூக சேவை அமைப்பு இளம் மாணவர்களையும் பெற்றோர்களையும் புலம்பெயர் நாடுகளில் இருந்து அழைத்து அவர்களுடைய திறன்களை வெளியில கொண்டு வருவதற்காக நாங்கள் 2018 ஆண்டிலிருந்து இந்த நிகழ்ச்சிகளை செய்து வருகின்றோம். அவர் அந்தந்த நேரங்களிலே புலம்பெயர் நாடுகளில் மாணவர்களை அழைத்து அவர்களுடைய திறன்களை வெளியில கொண்டு வருவது. என்னுடன் இணைந்து இங்க பேராசிரியர் நேசன் ஸ்ரீஸ்கந்தா என்று பேராசிரியர் பல்கலைக்கழகங்கள் இருக்கின்றார்கள். அவர்களுடன் இணைந்து இந்த அமைப்பை நாங்கள் முன்னெடுத்து வருகின்றோம். எதிர்காலத்திலே நிச்சயமாக மாதுளானி இன்னும் ஒரு அடுத்த படி உயர்ந்து மேலே போகின்ற பொழுது நிச்சயமாக I will invite you to talk about it. ஓகே மாதுளானி, உங்களுடைய சமூகத்தை குறிப்பாக take care of our community. அது லண்டன்லயாக இருக்கலாம் அல்லது தாயத்திலாக இருக்கலாம். உங்களுடைய மக்களை உங்களுடைய மாணவர்களை இளந்தலைமுறையினர் உங்களை பார்த்தால் உங்களை போல வர வேண்டும் என்று I want to be like Maathulaani. So a lot of people are thinking like that. Yes, there's no doubt about it because you have gone that far. You have done that much of achievement. So that credit goes to you. I know you are so humble, a simple person, but keep up your great job. Okay, Maathulaani, அந்த ஒரு நோட்டிலே மாதுளானி உங்களிடம் ஏதாவது சொல்ல இருந்தால் சொல்லி நாங்கள் இதை இந்த நேர்காணலை முடித்துக் கொள்வோம். நன்றி அங்கிள், உங்களுக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த இன்டர்வியூக்கு. மற்ற அனைவரும் ஆடியன்ஸ் லைவா பார்த்த ஃபேஸ்புக் ஆடியன்ஸஸுக்கு
பெரிய நன்றி. எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். நன்றி. இப்படி நன்றி சொல்லுங்க. இப்படி நன்றி. பெரிய நன்றி. ரொம்ப மகிழ்ச்சியாவும் இருக்கு எனக்கு. பெருமையாவும், மகிழ்ச்சியாவும் மோட்டிவேட்டிங்கா இருக்கு. ஸோ நிறைய நன்றிகள் எல்லோருக்கும். My resolution for you, Maathulaani, in the new year to come, in the new year and ahead, you should, okay, whatever you have achieved in the past is added, is credited to you. But remember, the future is there are a lot of things at stake in future. Keep working, never stop working hard. I mean, நிறைய சாதனைகளை நிறைய படைத்திருக்கிறீர்கள். ஆனால் முன்னுக்கு you should always look forward, right? என்ன நிறைய நீங்க ஹார்ட் ஒர்க் செய்ய வேண்டி இருக்கின்றது. The world is large, is big, the world is huge, competitive. அப்ப நீங்கள் ஒரு தமிழ் மகளாக இருந்து கொண்டு நிறைய சாதனைகள் செய்து அங்கே, and they always say sky is not the limit, sky is the beginning. Okay, and thank you so much for agreeing to come here and then sit down and share your inspiring stories, which will definitely give a boost. எல்லா எங்களுடைய தமிழ் மாணவர்களுக்கும் உங்களை இங்க சந்திச்சது பெரிய ஒரு உந்து சக்தியாக இருக்கும். ரைட், தொடர்ந்து படியுங்கள். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நன்றி. போகுமே பாதையில்